ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. அன்னை அபிராமியின் அருளை பாடும் அபிராமி பட்டர் அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே என்று புகழ்கின்றார். யாருக்கு நல்ல நேரமோ அவர்கள்தான் இறைவன் சந்நிதியை அடைவார்கள். அப்படி தெய்வ சந்நிதியை அடைந்து விட்டால் கஷ்டங்கள் தானாக விலகிவிடும். அப்படி விதிவசத்தால் துன்பம் வந்தால் சிறிய பாதிப்போடு சென்றுவிடும். இதற்காக விசேஷ பிரார்த்தனையெல்லாம் செய்ய வேண்டாம். அந்த திருச்சன்னதியை நாடி ஓடினால் போதும். அப்படி நிகழ்ந்த கண்கண்ட அபிராமியான காஞ்சி மாமுனிவரின் அருள் சிலவற்றை தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். காஞ்சி மகாபரிவாளின் அருட்கடலில் மூழ்கிய அடியவர்களில் திரு சந்திரமௌலி ஐயரும் ஒருவர். இவரது அன்னையார் பெயர் திருமதி லலிதாம்பாள், தந்தையார் திரு கங்காதர ஐயர். அவர்களும் காஞ்சி மகானின் ஆத்ம பந்துவாக பக்தி செய்தார்கள். அதனால் சந்திரமௌலி அவர்களுக்கும் இயல்பாக அதே பக்தி நிறைந்திருக்க நடமாடும் தெய்வம் இளையாத்தாங்குடி என்ற ஸ்தலத்தில் எழுந்தொள்ளிருக்கும்போது தரிசனம் செய்ய சென்றார். மகாபரிவாள் செய்த பூஜையை கண்ணார தரிசனம் செய்துவிட்டு மகாபரிவாளை தரிசித்து வணங்கிய குருநாதர் வாய்மலர்ந்து சந்திரமௌலியை பார்த்து, நீ எங்கே போகிற என்று கேட்டார். அவர் தான் சென்னை செல்லப்போவதாக சொல்ல, நீ மெட்ராஸுக்கு போக வேண்டாம், நேராக கும்பகோணத்துக்கு போ, அதுவும் இப்பயே புறப்பட்டு கிளம்பிடும் என்று உத்தரவிட்டார். சந்திரமௌலி அருகில் இருந்த குளத்தில் மாலை சந்தியாவந்தனத்தை முடித்துக்கொண்டு ஸ்ரீமடத்தில் இருந்த சாம்பமூர்த்தி சாஸ்திரிகளிடம் மகாபரிவாள் சொன்ன விஷயத்தை தெரிவித்தார். சாஸ்திரிகள் எதற்காக உங்களை கும்பகோணம் போகச் சொல்கின்றார் என்று தெரியவில்லையே என்று யோசித்து அவரை கூட்டிக் கொண்டு மகாபரிவாள் இந்த இடத்துக்கு போனார். மகாபரிவாள் இருவரையும் பார்த்து, சாம்பு, இவனை உடனே கும்பகோணத்துக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ண என்று உத்தரவிட்டார். சாஸ்திரிகள் சந்திரமௌலியை எப்படி அனுப்புவது, எந்த வண்டி கிடைக்கும் என்று தவித்து கொண்டிருக்கையில் எங்கிருந்தோ ஒருவர் மகாபரிவாள் தரிசனத்துக்கு காரில் வந்து இறங்கினார். சாம்பமூர்த்தி வந்தவரை அணுகி விவரத்தை சொல்லி திருமயம் ஸ்டேஷன் வரை காரை தர இயலுமா என்று கேட்க வந்தவர் உடனே சம்மதம் தெரிவித்தார். சந்திரமௌலி திருமயம் வந்து இரவு 9 மணி ரயிலேறி திருச்சி வழியாக மறுநாள் காலை கும்பகோணம் வந்தடைந்தார். கும்பகோணத்தில் தான் சந்திரமௌலியின் தாயார் லலிதாம்பாள் இருக்கின்றார். வீட்டுக்கு வந்த சந்திரமௌலிக்கு அதிர்ச்சி. காரணம், தாயார் முதல் நாள் மாலை அடுப்பில் வெள்ளப்பாகு வைக்கும்போது தவறி விரல் முதல் மணிக்கட்டு வரை பாகு கொட்டி விபத்து நடந்திருக்கின்றது. சந்திரமௌலி உடனடியாக தனது தாயாரை மருத்துவரிடம் அழைத்துச் சென்று தகுந்த வைத்தியம் செய்தார். அலுவலகத்துக்கும் விடுப்பு தெரிவித்துவிட்டு தாயாருடன் இருந்து உதவி செய்து நன்கு புண் ஆறி இயல்பு நிலை வந்த உடனே சென்னை வந்தடைந்தார். சந்திரமௌலியை உடனே குழந்தை செல்ல உத்தரவிட்ட போது யாருக்கும் காரணம் விளங்கவில்லை. இப்போதுதான் புரிந்தது எதற்காக கும்பகோணம் செல்ல உத்தரவிட்டார் இவர் என்று. பரம்பொருளுக்கு தெரியாதா 7 உலகிலும் நடப்பது? சந்திரமௌலியின் தாய்க்கு அருள் செய்த மகான் அவரது தந்தைக்கும் அருள் செய்தார். அதையும் பார்க்கலாம். மகாபரிவாள் சென்னை சமஸ்கிருத கல்லூரியில் முகாமிட்டிருந்தார். சங்கர ஜெயந்தி விழா நடந்து கொண்டிருந்தது. கும்பகோணத்தில் இருந்த மௌலியின் தகப்பனாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக மருத்துவர்களின் அறிவுரைப்படி அவரை சென்னை அழைத்து வந்து பொது மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. 1 வாரம் சென்ற பிறகு மருத்துவர்கள் இனி அவரை மருத்துவமனையில் வைத்திருப்பது பிரயோஜனமில்லை என்றும் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய்விடலாம் என்று சொல்லி உயிருக்கு காலக்கெடு குறித்து விட்டார்கள். அதனால் செய்வதறியாது தவிர்த்த சந்திரமௌலியும் அவர் தாயாரும் நடமாடும் தெய்வத்தின் சன்னதியை நெருங்க பெரும் கூட்டத்தின் நடுவில் இருந்தும் இவர்களை கண்டதும், ஆஸ்பத்திரியிலேருந்து அவனை அழைச்சிட்டு போன்னு சொல்லிட்டாளா என்று வினவி காத்திருக்கும்படி செய்கை செய்தார். வந்த அடியவர்கள் அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்து அனுப்பிவிட்டு கடைசியாக எஞ்சியிருந்த இவர்கள் இருவரையும் அருகில் அழைத்தார். அவர்களிடம் விவரத்தை கேட்டுவிட்டு, அவன் அங்கே இருக்கக்கூடாது, சாயங்காலத்துக்குள்ளே கும்பகோணத்துக்கு அழைச்சின்னு போயிடு என்று சொல்லிட்டு ஒரு சாத்துக்குடி பழத்தை எடுத்து இடது கையில் வைத்து கொண்டு வலது கையில் பிடி குங்குமத்தை எடுத்து பழத்தின் மேல் வைத்து சில நிமிடங்கள் அழுத்தி பிடித்தபடியே இருந்தார். பிறகு லலிதாம்பாளை அழைத்து மடியை பிடிக்க சொல்லி பழம் குங்குமத்தை போட்டு, நீ குங்குமம் விட்டுண்டு பிள்ளைக்கும் விட்டு விட்டுரும் என்று உத்தரவிட்டார். அதன்படியே செய்த இருவரும் வீட்டுக்கு போய்
மதியம் எழும்பூரிலிருந்து புறப்படும் ரயிலில் முதல் வகுப்பில் டிக்கெட் வாங்கி கொண்டு இரவு கும்பகோணம் சென்றடைந்தார்கள். மறுநாள் குடும்ப டாக்டரிடம் விவரம் சொல்ல அவரும் வீட்டுக்கு வந்து கங்காதரனை பரிசோதித்து வைத்தியம் செய்தார். 6 மாதம் மருத்துவ சிகிச்சை தொடர கங்காதரன் பூரண குணமடைந்தார். அதன் பிறகு 10 வருட காலம் நல்லபடியாக இருந்தார். காலகாலனான காஞ்சி மகானின் அருள் இருந்தால் யமனும் அஞ்சி ஓடமாட்டானா? இப்படி 10 வருட காலம் தந்தைக்கு உயிர் பிச்சை தந்தது மட்டுமல்ல, நடமாடும் தெய்வத்தின் திருக்கரத்தால் பழமும் குங்குமமும் பிரசாதமாக பெற்ற லலிதாம்பாள் தீர்க்க சுமங்கலியாகவே கணவருக்கு முன் காலமானதும் அதிசயமல்ல. பிரம்மஞானி நினைத்தால், அருள் செய்தால் எதுவும் நடக்கும் என்பதே நிஜம். மேலும் குருநாதர் லலிதாம்பாளிடம் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தை தினம் மாலையில் விளக்கேற்றி வைத்த பிறகு மறக்காமல் சொல்லும்படி உபதேசம் செய்தார். அப்பாராயண பலனாய் அந்த அம்மாள் தீர்க்க சுமங்கலியத்தோடு கடைசி மூச்சு வரை சுயநினைவோடு மாலை சுமங்கலிகளுக்கு வெற்றிலைப்பாக்கு மங்கள திரவியம் கொடுத்துவிட்டு ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்துவிட்டு பொழுது விடிந்ததும் அருகில் இருந்த காளகஸ்தீஸ்வரர் கோவிலில் தனுர்மாத பூஜையில் தீபாராதனைக்கு மணியடிக்கும் ஓசை கேட்டபடியே சம்போ மகாதேவா மகாதேவா சம்போ என்று இருமுறை கூறி உயிர் விட்டார். சாட்சாத் பிரத்யட்ச பரமேஸ்வரரான மகாபரிவாளின் அருள் இல்லாமல் இந்த பாக்கியத்தை வேறு யாரால் தர முடியும்? ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.